மீளாதோ என் வசந்தம். ஆசிரியர் உஷாந்தி. வாசிப்பவர் கீர்த்தனா. இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி. இதே மாதிரி உங்க ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இன்னைக்கு நாம மீளாதோ என் வசந்தம் நாவலோட இறுதி அத்தியாயத்துல இருக்கும். போன பகுதியில சாத்வீகனுக்கும் நித்துக்கும் இடையில ஒரு சின்ன பிரிவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த பிரிவு நீடிக்குமா இல்ல மேகக்கூட்டம் போல அப்படியே கரைஞ்சு காணாம போயிடுமா அப்படின்றத தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்தா இதையும் எடுத்துட்டு போ என்று அவனின் கடின குரலில் திரும்பியவள் அவன் கைகளில் இருந்த கார் சாவியை கண்டு திகைத்தாலும் அருகில் சென்றாள். அவனோ அவள் கைகளை இழுத்து உள்ளங்கையில் அந்த கார் சாவியை வைத்தவன் குழப்பமாய் ஏறிட்டவளை ஜன்னல் வழியே வழிகாட்டினான். அங்கே ரிப்பனால் கட்டப்பட்ட ஒரு அழகான டார்க் வயலட் கார் நின்று கொண்டிருந்தது. உனக்குத்தான் கொழும்பு மாதிரி அடிக்கடி பஸ்ஸு கிடையாதுமா இங்க, சிரித்தபடி சாத்வீகன் சொல்ல சிறிது நேரத்திற்கு பின்னே புரிந்து கொண்டவள் அவனை துரத்தி துரத்தி அடித்தாள். பின்ன நீ பண்ண வேலைக்கு கொஞ்சமாவது அள வைக்க வேணாமா? அதான் போடா. ஆமா நீ எப்ப வந்த? ஒரு மாசம் அது இதுன்னு அதெல்லாம் கப்ஸா, 1 வீக் தான் ப்ரோக்ராம். புவி மேடம் கொஞ்சம் ஃபீல் பண்ணட்டுமேனு விட்டேன். கை மேல பலன் தெரியுமா என்று அவன் கண்ணடித்தான். இருமை என்று அவனை அடித்தவள் ஆனாலும் நீ போன்ல கூட பேசலடா என்று மீண்டும் சோகமானாள். கேள்விப்பட்டதுமே நேரே வரதான் நினைச்சேன். ஆனா நான் வந்தப்போ நீ கண் முழிச்ச அண்ணாவுக்கு பேய் ஓட்டிட்டு இருந்தேன்னு கேள்விப்பட்டேன். குடும்பமே உருகிட்டு வேற இருந்தாங்க. அதனால உனக்கு நானாவது பனிஷ்மெண்ட் தரணும்னு நினைச்சேன். அவ்வளவு கோபம் எனக்கு. நான் தான் நீ பப்ளி மாஸோட பேசும்போது பார்த்துட்டு இருப்பேனே. இனிமேல் இப்படி பண்ணுன மிரட்டுனதை உண்மையிலேயே பண்ணிடுவேன். சாரிடா. ஓகே ஓகே அதை விடு. நம்ம குண்டனையும் பென்சிலையும் பார்த்தியா? ஓஹோ பாவம்டா, ரொம்ப ஓவருது. யாரு அவனுங்களா? தலைமுடி எடுத்துட்டாங்கன்னு நாங்கள் பேசினதை கேட்டுட்டு யாருக்குன்னு புரியாம எல்லார் படத்தையும் முடியில்லாம வரைஞ்சானுங்க. இது சரி வராதுன்னு சயந்தன் இந்த வேலை பண்ணினது. பரவாயில்ல, எப்படியோ அடங்கினாங்களா இல்லையா? அவன் சொல்லி முடிக்கவும் கேட்ட சத்தம் அவர்களை திரும்பி பார்க்க வைத்தது. இனியாவின் விக்கை தலையில் அணிந்து நீல முடி பறக்க ஓடி வந்து கொண்டிருந்தான் அபி. பின்னே முடியை பிடித்தபடி அணியும் அது என்னோடது என்று கீச் குரலில் கத்தியபடி அணுவும் உள் நுழைந்தனர். கண் முன்னாடியே தலைமுடி கால்களில் சிக்கி அபி தடுக்கி விழ சயந்தன் அவனை தூக்கி கொண்டான். என்னை விட வேகமாக வந்து விக்கை எடுத்து மற்ற இருவரும் அதை தடவி பார்க்க விட்டு இது குழந்தைங்க விளையாடுறது கிடையாது என்றபடி தன் அறைக்குள் பத்திரப்படுத்தினான் தெய்வீகன். அபியையும் அணியையும் குனிந்து முத்தமிட்டவள் கார் சாவியை ஆட்டியபடி ஒரு ரவுண்டு போலாமா என கண்ணடிக்க பட்டென வந்து சாவியை பறித்து கொண்ட தெய்வீகன் அவளை முறைக்க, புவிமா அந்த தொடப்பக்கட்டையை எடுடா. 2 வாரத்துக்கு வீட்டை விட்டு அசைஞ்சா காலை உடைச்ச அடுப்புல வச்சுடுவேன் என்று பாட்டி சவுண்டு விட நால்வரும் காரையாவது சுற்றி பார்க்கலாம் என்று கிளம்பினர். மதிய உணவு மேஜை கலகலப்பாய் இருந்தது. அனைவரையும் அமர வைத்து பாட்டி தன் கையால் அனைவருக்கும் பரிமாறிக்கொண்டிருந்தார். 1 வாரத்திற்கு பின் முழுமையான உணவு சாப்பிடும் ஆனந்தத்தில் இருந்தால் இனியா. சாத்வீகன் புவியுடன் அமர்ந்திருக்க எதிரே தேவா நித்துவுடன், பக்கத்தில் பிரவீன் பிரசாதி இருந்தனர். புவியின் குரலில் நிமிர்ந்தவர்கள் அவள் எறும்பு என்று திக்கவும் சாத்வியின் கண்ணில் இருந்த சிரிப்பு விஷயத்தை நன்றாகவே தெளிவுபடுத்த நமட்டு சிரிப்புடன் சாப்பிட ஆரம்பித்தனர். பிறகு இனியா பிரவீனையும் பிரசாதியையும் அவர்கள் பழைய சண்டை எல்லாவற்றையும் அவிழ்த்துவிட்டு அவர்களை வெட்கப்பட வைத்துவிட்டு பிறகு பரஸ்பரம் காதல் சொல்லிக் கொண்டதையும் பிடுங்கிவிட்டு, ஒரு மனுஷி ஹாஸ்பிட்டல்ல படுத்து டயர்டாயிட்டு வந்திருக்கேன், சந்தில சிந்து பாடியிருக்காங்கப்பா என்று அழுத்து கொண்டாள். மச்சி நீ மட்டும் ஹாஸ்பிட்டல் பெட்ல பண்ணினதெல்லாம் எந்த கணக்குல வருதாமா? சாத்வி இடையிட என்ன பண்ணா அனு விளக்கம் கேட்க, சத்தம் போடாம சாப்பிடுங்க என்று பாட்டியின் அதட்டலில் மறுபடியும் அமைதியானார்கள். என்னடி பண்ண ஹாஸ்பிட்டல்ல என்று அவள் காதரிகள் தேவா கேலி செய்ய முகம் சிவந்து சரக்கென்று அவன் வயிற்றில் கிள்ளிவிட்டாள் நித்து. ஆ என்னப்பா? எறும்பு. ஏமா ராசி நீ கடிக்கலையா? சி
உன்னை கடிக்கலையா எறும்பு? சதா. எஸ் ஆல்ரெடி. அவன் பாட்டிக்கு சல்யூட் வைத்தான். பேசாம சாப்பிடுடா. சற்று நேரத்தில் குழந்தைகள் பக்கம் சலசலப்பு கிளம்பியது. ஏன்டா கிள்ளன? அனி அபியை உக்கிரமாக முறைத்து கொண்டிருந்தான். திரும்ப கிள்ள தயாராக கைகளை புலிநகமாய் பாவனை செய்தபடி. நீ நீ போ எறும்புன்னு சொல்லணும்டா. சர்வ சாதாரணமாய் சொல்லிவிட்டு அப்பளத்தை வாயில் அடைத்தான் அபி. மானத்தை வாங்குறானே என்றபடி பவியிடம் பேசுவது போல் பாவனை செய்ய ஆரம்பித்தான் சயந்தன். அனைவரும் அதை பின்பற்ற கொஞ்ச நேரம் அமைதியாய் இருந்தது உணவு மேஜை. அப்புறம் பாட்டி, எப்போ கல்யாணம்? சற்று நேரத்தில் இனியா மறுபடி ஆரம்பித்தாள். யாருக்கடி? எனக்கும் தெய்வாவுக்கும் தான். இப்போ தெய்வீகனுக்கு புறையேறியது. ஹஹா, நித்துக்கண்ணா ரொம்ப சாரி. 2 மாசத்துக்கு பிறகுதான் அதையெல்லாம் யோசிக்கவே முடியும். தாத்தா சொல்ல 2 மாசமா? அதெல்லாம் முடியாது. யாருக்கு கல்யாணம்? அணு குழப்பமாய் கேட்கதான் தன் அவசர புத்தியை எண்ணி நொந்தவள், சாப்பிட்டுட்டு சொல்றேன் கண்ணா என்றபடி பாட்டியை பார்க்க பயந்து குனிந்து கொண்டே உணவை முடித்தாள். தெய்வீகனுக்கு அதன் பிறகு உணவே இறங்கவில்லை. மெல்ல மெல்ல கையாள வேண்டிய விஷயத்தை இப்படி போட்டு உடைச்சிட்டாளே. அணு எப்படி எடுத்துக்கொள்வாள்? ஹாலில் அனைவரும் இருக்க எல்லோர் கவனமும் அணு மேலேயே இருந்தது. பத்மனுடைய மடியில் இருந்து கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் அணு. அப்போ நான் அவங்க கூட இருக்க முடியாதா? கேட்கும் போதே அவள் உதடுகள் துடிக்க கண்ணீர் வரப்போகிறேன் என்று அறிவித்தது. இல்லடா செல்லம், கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி மாதிரி ஆயிடுவாங்க. அவளுக்கு புரியவில்லை. ஏன் அப்பா சித்தப்பா மாதிரி ஆகணும்? அது அப்படி இல்லைம்மா. புவி முன்னாடி எங்கே இருந்தா? எங்கள் வீட்டில். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கே இருக்கா? சித்தப்பாவோட. பாத்தியா, அப்படித்தான் அப்பாவுக்கும் நித்துக்கும் கல்யாணமானதும் உங்கள் கூட தான் நித்து இருக்கணும். உன் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா மாதிரி அவங்க ஆவாங்க. அப்புறம் உனக்கு தங்கச்சி பாப்பா கூட வரலாம். நிஜமாவா பாட்டி? இன்னைக்கேவா நடக்கும்? இல்லடா, நெத்துவுக்கு காய்ச்சல் நல்லா குணமானதும் பண்ணி வைப்போமா? அவ்வளவு நேரமும் தெய்வீகனின் கைகளை இறுக பற்றி கொண்டு நின்றவள் இப்போதுதான் தளர்த்தினாள். சொல்லி வைத்தாற் போல தெய்வீகனிடம் இருந்தும் அதே நேரம் பெருமூச்சு வெளிவரவும் இருவருக்குமே சிரிப்பு வந்தது. இனிமே நீயும் உன் அத்தை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நித்துவ அம்மானு கூப்பிடலாம். என்னடா செல்லம், கூப்பிடுறியா? மறுபடியும் இனியா தெய்வீகனை இறுக பற்றி கொண்டாள். கொஞ்ச நேரம் யோசித்த குழந்தை முதலில் எந்த பக்கம் என்று தெரியாமல் தலையை ஆட்டினாள். இனியா தெய்வீகனின் கையை விட்டுவிட்டு அருகில் இருக்கும் அறையில் ஓடி காதை தீட்டிக்கொண்டு காத்திருந்தாள். தெய்வீகனுக்கு புரியவில்லை. என்ன கண்ணா, கூப்பிடுவியா? கண் கலங்கி உதடு கோண மாட்டேன் மாட்டேன் என்று கத்தினாள் அனு. பிறகு அனைவரையும் கடந்து தெய்வீகனையும் தாண்டி கொண்டு இனியா நின்றிருந்த அறைக்குள் ஓடிச் சென்று நித்து நித்து என்று அவள் கால்களை கட்டி கொண்டு விம்மினாள். அவளும் விம்மியபடி அணுவை தூக்கி வைத்து மொத்த மழை பொழிந்தாள். அணுவின் பின்னாலேயே வந்த தெய்வீகன் குழப்பமாய் இருவரையும் பார்க்க அணுவை சமாதானப்படுத்தி தன் விக்கை அவளுக்கு மாட்டி போட்டோ எடுத்து அவள் சகஜ நிலைக்கு வந்ததும் தான் அனுப்பி வைத்தாள். ஏமா, உனக்கு வருத்தமா இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். தெய்வீகன் முகம் சினுங்க ஆரம்பிக்க, ஹே, வேற ஏதும் கற்பனை பண்றீங்களா என்று அவனை முறைத்தவள் அவன் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் பொத்தி கொண்டாள். நல்லா யோசிச்சு பாருங்க, அம்மாவோட அன்பு பாசம் தெரிஞ்ச பொண்ணு என்னை அம்மானு கூப்பிட்டா நான் சந்தோஷப்படலாம். அம்மாவோட இடத்தை எனக்கு தந்திருக்காளேன்னு. அம்மானா என்னன்னு கூட இவளுக்கு தெரியாது. தெய்வா, இவளுக்கு நித்துவைத்தான் தெரியும். என்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றவளை பார்த்து சந்தோஷப்படாம என்ன பண்றது? அவ குழந்தைங்க. என்னோட நித்துவை இவங்கெல்லாம் வேற பேர் சொல்லி கூப்பிட சொல்றாங்களேன்னு தான் அழுறா. அம்மா பாசம் தெரியாத அவளுக்கு அம்மாங்கிறது இப்ப வெறும் பெயராதான் தெரியுது. அவ அப்படியே வளரட்டும், விடுங்க. கொஞ்சம் வளர்ந்ததும்
அவள் அம்மாங்கிறது வெறும் வேர்டு இல்லைன்னு புரிஞ்சு என்னை கூப்பிடட்டும். அப்போதான் எனக்கும் சந்தோஷமே தவிர விபரம் தெரியாத வயசுல புரியாம கூப்பிடுறது இல்லை. புரிஞ்சுதா குட்டி பாப்பா? அவள் கன்னத்தை செல்லமாக கிள்ளியவன், உனக்கு என் மேல பாசமே இல்லடி, அணு மேலதான் பாசம் அதிகம், அவளும் அப்படித்தான் என்று சினுங்கினான். டே லூசு, அணு மேல பாசம்னா அது உன் பொண்ணுங்கிறதால தான், புரிஞ்சுதா? நீ தான் எப்பவும் என்னோட குட்டி பாப்பா என்றபடி அவன் தாடையை பிடித்தாட்ட, என்னது டேயா? உன்னை ஏண்டி அப்போ என்ன கிள்ளுன என்றபடி அவளை பற்றி இழுத்தபடி சோஃபாவில் சரிந்தான் தெய்வீகன். தேவா, பாட்டிக்கு எப்பவுமே மூக்குல சரியா வரத்திடும்பா. 4 மாதங்களுக்கு பிறகு குடும்பமும் தெய்வீகனின் ஹட்டான் வீட்டில் கூடியிருந்தது. பாட்டி, எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விட்டதே, இனி இங்கே வந்துடுங்களேன் என்று கேட்டபோது, உங்களோடு சாத்வியும் பவியும் இருக்கிறார்கள் தானே, ஆண்டிக்கு யார் இருக்கிறார்கள், 1 மணி நேர பிரயாணம் தானே, வந்து போகிறோமே என்று இனியா கெஞ்சியதால் ஹட்டானிலேயே நிரந்தரமாக இருந்தார்கள் மூவரும். அதுவரை அவளை மகள் போல் எண்ணிய ஆண்டி இப்போது மகளாகவே ஆக்கிக் கொண்டிருந்தார்கள். இருவருக்கும் போன மாதம்தான் திருமணமாகி இருந்தது. இன்று அணுவுக்கு பிறந்த நாள். அதுதான் வீடு விழாக்கோலம் போல பூண்டிருக்க காரணம். கண்ணாடியின் முன் கோபமாய் நின்றபடி தன் உடையை பார்த்து பொறுமிக் கொண்டு நின்றான் தெய்வீகன். இந்த 2 கதை பைத்தியங்களுக்கும் அவன் கோபத்துக்கு காரணமில்லாமல் இல்லை. தங்கள் குடும்பத்துக்கும் அணுவின் நண்பர்களுக்கு மட்டுமே அழைக்கப்பட்டிருந்த விழாவுக்கு அனைவரும் தங்களுக்கு பிடித்த கதை ஒன்றின் கதாபாத்திரமாக வர வேண்டும் என்று இனியா உத்தரவிட்டிருந்தார். என்னாலெல்லாம் அப்படி வர முடியாது, பைத்தியமா? பலவிதமாக சொல்லி பார்த்தும் அவனது 2 பெண் அரசிகளும் காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை. பிறகுதான் அர்ஜுனன் உடையே தெரிவானது. இருப்பதிலேயே இலகுவாக பார்த்து அவன் தெரிவு செய்தது. ஆனாலும் ஷர்ட் இல்லாமல் தயங்கி தயங்கி வெளியே வந்த தெய்வீகனுக்கு அங்கே இருந்த பாத்திரங்களையும் உற்சாகத்தையும் பார்த்ததும் தயக்கம் பறந்தே விட்டது. சாத்வி குங்குமம் பூ பாண்டாவாக மாறி டைக்ரஸ் புவியின் பின்னே உருண்டு கொண்டிருந்தான். புவி இப்போது பிரெக்னண்டாக இருப்பதால் அவளை விட்டு அசையவே மாட்டான் அவன். டைக்ரஸ், அந்த கூல்ட்ரிங்கை கொஞ்சம் தருகிறீர்களா? மானத்தை வாங்காதடா சது, ஒரு ட்ரிங்கை சர்வ் பண்ண முடியாதா என்னால்? ரொம்ப பண்ணுன, கராத்தா ஐடி தெரியும்ல. இன்னர் பீஸ் போடா. மறுபுறம் நார்னியா சிங்கம் அபியும் ராபிட் அணியும் வரும் குழந்தைகளை உருமி மிரட்டி கொண்டிருந்தார்கள். தாத்தா பாட்டி அவனுடைய அப்பா அம்மா கூட ராஜா ராணியாக மிளிர்ந்தனர். அதிலும் தாத்தா விக்ரமாதித்தனாக வந்திருந்தார். பிரவீனும் பிரசாந்தியும் படித்து கொண்டிருப்பதால் இரு வீச்சினரின் ஒப்புதலுடன் காதல் வானில் பறந்து கொண்டிருந்தனர். கொழும்புவிலிருந்து அணுவை வாழ்த்த வந்திருந்தவர்களின் காஸ்டியூம் ஆங்கிரி பேர்ட்ஸ் ஒபி ஸ்கூபி கலரில் டை பண்ணப்பட்டு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. பவியும் சைந்தனும் ராமர் சீதை போல வந்து கலக்கினர். அணுவின் நண்பர்கள் மகாபாரதத்தை தீமாக எடுத்துக்கொண்டிருந்தனர். பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்கள் என பார்க்கவே அசத்தலாக இருந்தது. அவன் வீட்டில் இப்படி ஒரு விழா, அதுவும் அனைவரும் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்ளும் விழா ஒன்று நடைபெறும் என்று கனவில் கூட அவன் நினைத்திருக்க மாட்டான். தன் ஹேண்டிகேமை ஆன் செய்து அனைவரையும் கவர் செய்ய ஆரம்பித்தான். சிரிப்பு தான் வந்தது. சோனியக்காரியாக நீளமான மூக்கு வைத்து தயாராகி இருந்த செண்பக ஆண்டி கடும் சிவப்பு கலரில் இருந்த நெக்டோவை கண்ணாடி கிளாஸ்களில் வழங்கியது. அவ்வளவு தத்ரூபமாய் இருந்தது. பிரபாகர் அதை குடித்துவிட்டு தான் நாயகனாக மாறிவிட்டது போல நடித்து ஒரு கூட்டத்தை பிடித்து வைத்திருந்தான். நார்னியா சிங்கம் அபியும் வெள்ளை மயில் வருணும் சிங்கப்பல்லையும் இவன் செட்டையையும் வைத்து ஒரு சண்டைக்கு ஆயுதமாகிக் கொண்டிருந்தனர். அபி, அணுவும் நித்துவும் எங்கேன்னு கூட்டிட்டு வாடா, டைம் ஆச்சுல்ல. சிங்கம்னா இதெல்லாம் பார்க்கறது இல்லையா? சிங்கம் வெகு வேகமாக செல்ல முயல் பின் தொடர்ந்தது. வெள்ளை மயில் பஞ்ச பாண்டவர்களோடு மறுபடியும் இணைந்து கொண்டது. இன்னும் என்ன பண்றாங்க? தானே அவர்களை தேடி போனவன்
மகளை எதிர்கொண்டு திகைத்து நின்றாள். ஒரு வாரமாக அங்கும் இங்கும் ஓடி தயார் செய்தார்கள். ஆனால் அவனுக்கு காட்டவே இல்லை. அலைஸ் இன் வண்டர்லேண்ட். அனி அவள் கையோடு நடந்து வர இப்போ முயலின் அர்த்தம் புரிந்தது. மகளின் நெற்றியில் முத்தமிட்டவன், நித்து எங்கம்மா என கேட்க, ரெடி ஆயிட்டு இருக்காப்பா. என்ன காஸ்டியூம் என்றான் அவள் காதுக்குள். ஹே, சொல்ல மாட்டேனே என்று சிரித்தாள் அவள். அவள் கூட சேர்ந்து நீயும் ரொம்ப கெட்டு போயிட்ட, போடி. அவள் சிரித்துக்கொண்டே ஓடிவிட்டாள். தெய்வா, எல்லாம் சரியா இருக்கான்னு ஒருக்கா செக் பண்றீங்களா? நான் வந்துட்டே இருக்கேன். போய் வண்டர்லேண்ட் கேக் மேஜை எல்லாம் செக் பண்ணி சரி பார்த்தான். குழந்தைகளுக்கு கும்ஃபு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த பாண்டாவை பிடித்து மேஜைக்கு அருகில் கேமரா கலைஞரின் அருகில் நிற்க வைத்தவன் திரும்ப அறைக்கு போய், இவ்வளவு நேரமும் என்னடி பண்ற என கத்த பதிலே இல்லை. திரும்ப வெளியில் ஓடிய போது அனைவரும் இவனுக்காக காத்திருந்தனர். அணுவின் அருகில் குடும்பத்தினர் புடைசூழ நடுநாயகமாய் நின்றிருந்தவளை கண்டதும் இவன் உலகம் ஒரு முறை நின்று மறுபடி இயங்கிற்று. என்ன காஸ்டியூம் இது? அனைவரின் கேள்வியும் அதுவாக இருந்தாலும் அவனுக்கு மட்டும் தெரிந்திருந்தது. அவனுக்கு மட்டும். ஃபாரஸ்ட் குயின், ஒரு லத்தீன் ரைட்டர் எழுதினது. அவள் பதில் சொல்லியபடி அவனை பார்த்து ரகசியமாய் சிரித்தாள். அவனுக்கா புரியாது? அந்த லத்தீன் ரைட்டரே அவன்தானே. தோள்களை தாண்டி மறுபடியும் வளர்ந்திருந்த சுருள் முடியை அலைய அழகான காட்டன் சட்டை முழங்கால்களுடன் வலிய இடுப்பை சுற்றிலும் காட்டுப்பூக்கள். அதே போல தலையில் இருந்து மலர் கிரீடத்திலும் அவைதான். எந்த ஒரு நகையுமின்றி வெறும் பூக்களாலேயே ஆபரணங்கள் அணிந்திருந்தாள். சிவப்பு ரோஜாக்கள் அவள் நிறத்துக்கு கொள்ளை அழகாயிருந்தன. அவனை நோக்கி சிரித்தவள் பிறர் அறியாமல் ரகசியமாய் கண் சிமிட்டினாள். சிரித்தபடி வந்து அவன் அணுவின் மறுபக்கம் நின்று கொள்ள, இன்னும் உங்க ரொமான்ஸ் முடியலையா என்று பாண்டா அவள் காதை கடித்தது. நீ பேசாத, இவ்வளவு பெருசாயிடுச்சு புவி வயிறு. 2 இல்லையா 3ன்னு பாட்டிக்கு ஒரே டவுட். அவர் வந்துட்டார் கருத்து சொல்ல. அவள் திருப்பி அடிக்க பாண்டா திரும்பவும் இன்னர் பீஸ் தேடியது. கேக் வெட்டி புகைப்படம் எடுத்து முடிய குழந்தைகள் மற்றும் வந்தோருக்காய் பல வகை விளையாட்டுக்களை நடத்தி கொண்டிருந்தார் தாத்தா. வீடு செல்லும் குழந்தைகளுக்காய் பலவித பரிசுகள் பேக் செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருந்தன. அவன் மறுபடியும் தன் ஹேண்டிகேமை எடுத்துக்கொண்டான். இம்முறை அவன் வேறு யாரையும் எடுக்க முயலவில்லை. அதெல்லாம் போட்டோகிராஃபர் பார்த்து கொள்வார். அவன் கேமரா கண்கள் இனியாவை தான் குறிவைத்து கொண்டிருந்தன. எப்படிப்பட்ட பெண் இவள்! அவனுடைய காட்டு ராணி. அவன் மேல் அவள் வைத்திருக்கும் நேசத்துக்கு அவன் ஈடு இணை காட்ட முடியுமா? வறண்டு போன பாலை நிலம் போன்ற வாழ்வில் தன் பிஞ்சு மகளையும் இழுத்துக்கொண்டு அவன் நடக்க முயன்றபோது வசந்தமாய் மீண்டும் வந்தவள், சோலையாய் செழிக்க வைத்தவள். விக்ரமாதித்த மன்னர் தலைமையில் விளையாட்டுக்கள் களை கட்டியிருக்க ஒரு இடத்தில் ராமர் சீதையை துரத்தி கொண்டிருந்தார். சிரித்தபடி அவன் நகர்ந்தான். அப்போது வீட்டுக்குள் நுழைந்தாள். இவனும் பின்னாலேயே போனான். அவளுடைய அறைக்குள் நுழைந்து எட்டி எதையோ எடுக்க முயல அவன் பின்னாலேயே சென்று அணைத்து கொண்டான். ஏய், ஐயோ, பூவெல்லாம் கசங்க போகுது. கசங்கட்டும் என்றபடி அவள் கழுத்துக்குள் முகம் புதைக்க, ஃபங்க்ஷன் முடியல தேவா. அவள் குரலும் மெலிதாகத்தான் வந்தது. ஏண்டி சொல்லல? பார்த்ததும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு தான் சொல்லலை. அவள் கண் சிமிட்டி சிரிக்க, கழுத்தை தாண்டி தாடை, கன்னம், உதடுகள், கண்கள் என அவன் தேடல் தொடர்ந்தது. அழகா இருக்கடி செல்லம். அவளும் கசங்கியது தானே என்று முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். திரும்பி அவன் கழுத்தை சுற்றி கைகளை மாலையாக்கி போட்டுக்கொண்டான். நீங்களும் தான். சைட் அடிச்சுட்டே இருந்தேன். காஸ்டியூம் தப்பா செலக்ட் பண்ணிட்டேன். நீங்களும் ஹாயா கவர்ச்சி காட்டிட்டு சுத்துறீங்க. கவர்ச்சி காட்டுனா? அடி பாவி. தேங்க்ஸ் செல்லம் எல்லாத்துக்கும். அவன் உணர்ச்சி வசப்பட்டு பேசவும் அவனை முறைத்து ஷர்ட் அணியாததால் திறந்தே இருந்த அவன் வயிற்றில் இறுக கிள்ளினான். ஆ, ஏண்டி கிள்ற? அவன் அலற, தேங்க்ஸ் சொன்னா அப்படித்தான் பண்ணுவேன் என்றபடி அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டான்.
பிறகு அவன் தாடையை பிடித்து ஆட்டி தெய்வா என்று அழைக்க, என்னம்மா? அதான் காட்டு ராணி கடல்கிட்ட திரும்பி வந்துட்டாளே, அவளை தேடி அழுதான்னு மழை வருதுன்னு சொன்னீங்க. அப்படின்னா இனிமேல் மழை வராதா? அனுவின் வாய்ஸை அவள் மிமிக்ரி செய்தாள். ஹஹா, அவள் குளிக்காம குப்பையா சுத்துறதால அவளை குளிக்க வைக்க கடல் மறுபடியும் மழையா வந்துட்டே இருக்கா. தெய்வா எழுந்து வெளியே ஓடிவிட்டவனை பார்த்து சிரித்தபடி கதவருகிலேயே நெடுநேரம் நின்றிருந்தாள் இனி அவங்களோட வாழ்க்கையில வசந்தம் வீசட்டும் என வாழ்த்து சொல்லி நீங்களும் நானும் இந்த கதையிலிருந்து மட்டும்தாங்க விடைபெறுறோம். மீண்டும் கூடிய விரைவில் ஒரு புது கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் அம்மு ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. பை பாய்.